வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஆமீர் கானோட சிட்டாரே ஜமீன் பர் தமிழ் ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஹிந்தி ட்ரெய்லர் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. அப்போயே நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அப்போவே எனக்கு இந்த படம் தமிழில் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. பார்த்தா தமிழ் ட்ரெய்லரே வந்துருச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன். ஓகே, அதனால் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். இது ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ அந்த வீடியோவில் தான் என்னோட ஒப்பீனியன் எல்லாமே அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ அதுக்குன்னா தமிழில் எப்படி டப் பண்ணியிருக்காங்க, தமிழில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இந்த வீடியோவே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட முழு ஒப்பீனியன் ரியாக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். எனக்கு இந்த டாரே ஜமீன் பார் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு ஸ்டோரியுமே சொல்லியிருப்பேன். டாரே ஜமீன் பார் படம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் சிட்டாரே ஜமீன் பாரோட ட்ரெய்லர் வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன இது இந்த ஸ்டோரி எல்லாமே அதே நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு கதை சுருக்கம் தான். அதில் கதை இருக்கும். இதில் நான் கதை சுருக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அதான் டாரே ஜமீன் பார் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சிட்டாரே ஜமீன் பாரோட ட்ரெய்லர் வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி சிட்டாரே ஜமீன் பார் அந்த படம் எக்ஸிஸ்ட் ஆக போகுது அப்படின்றதே எனக்கு தெரியாது. எனக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் டாரே ஜமீன் பார் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிட்டாரே ஜமீன் பார் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் மூவி தான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்தேன். நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐகார்டில் தரேன். இந்த வீடியோ முடிஞ்சோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். முக்கியமாக டாரே ஜமீன் பார் பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் பாஸ்கெட்பால் ஃபைனல்ஸோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம். நாட்டோட தலை சிறந்த 2 அணிகள் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாஸ்கெட் மூலமா கர்நாடகா மறுபடியும் முன்னேறி இருக்காங்க. சபாஷ் இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பாஸ்கெட், அருமையான ஷாட். இந்த பாஸ்கெட் ரொம்ப முக்கியம். பாஸ்கெட் சரியா போட்டனா நம்ம ஜெயிச்சிடுவோம். கம் ஆன். ஆமீர் கான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இது? எனக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகாத மாதிரி இருக்கு. எனக்கு செட் ஆகல. நீங்க ஒரு நல்ல கோச் தான். என்னையா நடக்குது? ஏதாவது கள்ளக்காதலிச்சுக்கிட்டியா? ஆனா கேவலமான மனுஷன். இறுதி சுற்று அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அசிஸ்டன்ட் கோச் சீனியர் கோச்சை தாக்கி இருக்காரு. ஏய், எங்க எதுக்காக பார்க் பண்ணிருக்க? வாய்ஸ் ரொம்ப சேராத மாதிரி இருக்குங்க. நீதிமன்றம் இவரோட திறமையை சரியா பயன்படுத்திக்க நினைக்குது. இன்னையில இருந்து 3 மாசத்துக்கு இன்டெலெக்சுவலி டிசேபிள்ட் குழந்தைங்களோட பாஸ்கெட் பால் டீமுக்கு ஸ்பெஷல் கோச்சா கோர்ட் உங்களை நியமிக்குது. மேடம் 3 மாசத்துக்கு நான் பைத்தியங்களோட இருக்கணுமா? 500 ரூபாய் அபராதம் போடுறேன். 500? எதுக்கு பைத்தியம் சொல்றதுக்கு? 1000 ரூபாய். அட பைத்தியம் சொல்றது ஒரு குத்தம். 5000 ரூபாய். என்ன அநியாயம் இது? பைத்தியத்தை பைத்தியம் சொல்லக்கூடாது. குள்ளன்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னீங்க? என்னவோ அதை சொல்லக்கூடாது அப்படின்றதான் ஒரு காயப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. ஸ்பெஷலி ஏபிள்டுக்காக நேஷனல் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. நீங்க கோச்சா கிடைச்சிட்டீங்க. அப்ளை பண்ணிட வேண்டியதான். நாம இப்ப முதல்ல ஆரம்பிக்க போறது பால் பாசிங் லெசன். சாரி. ஓட்டவா கத்தி பூஜிங்க. எங்க கத்தி பூஜி வேணும். ஆக்சுவலா அவர் வாய்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. Dress போடணும். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிவப்பு தான் பிடிக்கும். இவர் வாய்ஸ் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இத போட்டுருப்பாங்க. அப்ப நான் எது டீம்ல விளையாடுறேன்? நீ பொண்ணா? யாரா இந்த லூசு பையா? இவங்கள வச்சு டீம் உருவாக்கணுமா? டீம்னா எல்லாரும் நார்மலா இருக்கணும். ஆமீர் கான் வாய்ஸ் தவிர அவங்க செயல் நார்மல் தான் கோச் சார். அப்படி இந்த டயலாக் செமையா இருக்கு. நார்மல் தான். உங்களுக்கு நீங்க நார்மல், அவங்களுக்கு அவங்க நார்மல். இந்த டயலாக் வேற லெவலுங்க. ஒரு நாள் வாழ்க்கையில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். உனக்காக நான் போராடினேன். இப்ப அவங்களுக்காக நீ போராடு. எனக்கு அதான் ஆமீர் கான் வாய்ஸ் தவிர மற்ற எல்லா வாய்ஸுமே நல்லா செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் அந்த பொண்ணு ஒன்று சொல்லு பாருங்களேன். அவங்களே பைத்தியம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. ஆப்போனன்ட் டீம் சரியான சாப்பா பசங்க வெச்சு செய்யலாம். தப்பு சார். என்ன? நம்ம ஜெயிக்கதா ஆடுற மத்தவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல. ஆக்சுவலா டயலாக் இந்த வாய்ஸ் அதே மாதிரி இருந்துச்சுல. நம்ம ஆன் வாய்ஸ் அப்படின்றது அது வந்து பேண்ட்டை கலட்டன் அப்படின்ற மாதிரி டயலாக் வரும் சப்டைட்டில். அதனால தான் அவங்க யாரையும் நம்ம அசிங்கப்படுத்த வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தாரே ஜமீன் பார். சர்பீர், அர்ஜுனா பார்வைக்கு பறவையோட கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. புரிஞ்சதுல? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் பறவை கண்ணு. இந்த ஒரு பாஸ்கெட்ட போட்டனா நம்ம கேம் ஜெயிச்சிடலாம். டென்ஷன் ஆகாம ஃபோக்கஸ் பண்ணு. சார், முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாம சும்மா இருங்க.
ஆக்சுவலாக அதுக்கான மீனிங் சித்தாரே ஜமீன் பார் அப்படின்ற அதுக்கான மீனிங் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன் எர்த் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த சப்டைட்டில் வந்துச்சு. இதில் வேற தமிழில் எதுவும் பேர் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஓகே, அதே டைட்டில் தான் வச்சிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பழைய எல்லாம் எடுத்து பாருங்களேன், பழைய டப்டு மூவிஸ்லாம் எடுத்து பாருங்களேன், ஹாலிவுட் மூவிஸாக இருக்கட்டும், எந்த மூவிஸாக இருந்தாலும் எடுத்து பாருங்களேன், தமிழுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க. இப்போ அப்படி பண்ணுறதுல அது பெரிய குறை சொல்ல முடியாது. பட் இந்த மூவிக்கு நான் அப்படி எதிர்பார்த்தேன். ஏன்னா சித்தாரே ஜமீன் பார்ன்றது அது ரொம்ப ஹிந்தியில் போயிடுது. மலையாள மூவிஸுமே அப்படி தான், நிறைய வந்துட்டு அப்படியே தமிழ்லையும் வச்சுருக்காங்க. இப்போ வர மூவிஸ்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன ஒரிஜினல் மூவியோட நேம் என்னவோ அதே தான் அப்படியே மற்ற லாங்குவேஜஸ்க்குமே வைக்கிறாங்க. ஈவன் அதே தான் தமிழ் மூவினா தமிழ் மூவியோட என்ன பேரோ அதே தான் மற்ற லாங்குவேஜஸும் இருக்க போகுது. ஸோ அது தான் அப்படியே பண்ணுறாங்கன்னு தெரில. இது வேற ஏதாச்சும் பேர் வச்சுருந்துருக்கலாம். வால் நட்சத்திரம் அப்படின்றது தான் டாரே ஜமீன் பார். அந்த படத்துக்கு வந்து தமிழில் பேர் வச்சுருந்தாங்க. சாங்ஸ் மட்டும் தமிழில் இருந்துச்சு, மற்றபடி மூவி தமிழ் எல்லாம் போச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறையா பசங்களாம் இருக்கிற வீட்டில் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ்லாம் வரும். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வளர ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். டாரே ஜமீன் பார் அந்த மூவி பற்றியும், சித்தாரே ஜமீன் பார் அந்த மூவியோட ஹிந்தி ட்ரெய்லர் அதை ரியாக்ட் பண்ணி என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே அங்கேயே ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது வந்து தமிழில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா இருக்குது. எனக்கு ஆமீர் கான் வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒட்டலை, செட் ஆகலை. மற்றபடி மற்ற எல்லாரோட வாய்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.